இலங்கையில் வடகிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கனமழையால் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கனமழையால் திரிகோணமலை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் மண் சரிவும் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழையால் 14,700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது. இலங்கை யாழ்ப்பாணம் அருகே உள்ள கடற்கரையில் பிரம்மாண்டமான இரும்பு மிதவை கலம் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் ஒதுங்கிய இந்த மிதவை கலத்தை அப்பகுதியினர் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். முழுவதும் இரும்பாலான இந்த களத்தை மீனவர்கள் கடும் முயற்சி எடுத்து கரையில் இழுத்து வைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் கிராம அலுவலர் ஆகியோர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேம்படி கடற்கரையிலும் இதேபோல மிதவை ஒன்று கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.